Hi guys, it's Dana and welcome to my channel Dana's Daily Diaries. வாழ்க்கையின் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன், வாழ்க்கையின் மறுபாதி நான் என்று ரசிப்பேன், காற்றில் வரும் மேகம் போல நான் என்று. ரெய்னி சீசனா இருந்துன்னு சொல்லிட்டு இந்த கிராஸ் மேட் வந்து பால்கனியில போடாமலே வச்சிருந்தேன். ஏன்னா அது ஈரப்பட்ட காயவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி நச நசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வெயில் மேலே கூட காய வச்சு அப்புறம் மழை வந்தது ரீல்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது காயவே எனக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. அப்புறம் அதை சுருட்டி எடுத்துட்டு வந்து பால்கனிலே வச்சுட்டேன். ஸோ வந்து இன்னைக்கு வந்து அதை போட்டுடலாம், ஏன்னா இதுக்கப்புறம் பெருசா மழை எதுவும் பெய்யாதுன்னு போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். நான் க்ளீன் பண்ணும்போது பையனை வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். சரி அவனை வச்சுட்டு பொறுமையா, அதுவே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு க்ளீன் பண்றதுக்கு. இப்ப இவங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேலை குழு இல்லைன்னா கேம் ஆடவா இல்லை ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களை என்கேஜ் பண்றதுக்காகவே நான் இந்த பால்கனி ஒர்க் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டிஃபன் சாப்பிட்டோன்னே வாட நம்ம பால்கனி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டோம். எப்படியோ அவனை வச்சுட்டு ஒரு வழியா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பொங்கலப்ப பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒட்டையெல்லாம் அடிச்சு பெருக்கி மாப் போட்டுட்டு அப்புறம் மேட்டை போட்டாச்சு. இதுல என்னன்னா இந்த மேட் போடும்போது நான் நினைச்சேன் ஏதாச்சும் ஓடும்னு சொல்லிட்டு, ஆனால் நடுவில் ஓடிச்சு, வீடியோல என்ன தெரியல. ஒரு செவுத்துல ஓடும் பாருங்களா, அது பயங்கரமா ஓடிச்சு. அது பார்த்தோன்னே நான் ஹால் பக்கம் ஓடிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அது போயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்து தான் க்ளீன் பண்ணோம். ஸோ பொங்கலுக்கு திருப்பி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நார்மலா போட்டாச்சு. இன்னைக்கு காலையிலேயே நான் தலை குளிச்சுட்டு, ஆனா என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா குளிக்காத மாதிரியே இருக்கும். அது என்னமோ ஒரு வாரமா ரொம்ப டல்லா இருந்துச்சு. சரி இதை நான் ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லையா, இது ₹10 பாக்கெட் தான், உங்களுக்கே தெரியும் பார்த்தா. ஸோ இது நிறைய இருந்தது, நான் ட்ரை பண்ணதே இல்லை. ரொம்ப நாளா நான் பெரிய பாக்கெட் நோட் பண்ணிட்டே இருந்தேன். சரி ₹10 சாம்பிள் பீஸ் கிடைச்சா சரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து இந்த ஃப்ளேவர் தான் போட்டிருந்தேன். இது போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் சொல்லிட்டு, அது உள்ள போட்டோடனே நல்லா அந்த ஸ்மெல் வந்துச்சு. பட் எனக்கு எப்பவுமே கஸ்தூரி மஞ்சள் போட்டா ஒரு மாதிரி கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். நான் தயிரோட தான் மிக்ஸ் பண்ணி போடுவேன். பட் இது வந்து நான் வெறும் தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா இது எப்படி இருக்கும், கெமிக்கலா இருந்துச்சுன்னா அது தயிர் போட்டாலே எனக்கு எரியும், ஒத்துக்குமா ஒத்துக்காதான் டவுட்டா தான் போட்டேன். ஆனா பரவாயில்ல, எனக்கு எரிச்சல் எதுவுமே இல்லை. அந்த ஒரு பேக்கெட்ல ஒருத்தரால் தான் போட முடியுமே, அதுவும் ஃபுல் நெக்கெல்லாம் கவர் ஆகாது, வெறும் ஃபேஸ் மட்டும் தான் கவர் ஆகும். அந்த பேக்கெட்ல 10 to 15 மினிட்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு காயறதுக்கு ½ hour மேலேயே இருந்துச்சு. பட் நல்லாவே இருந்தது, ஓரளவு பிரைட்டா தான் இருந்துச்சு, சாஃப்டா இருந்துச்சு ஸ்கின். ஸோ பரவாயில்ல, ₹10 ஒர்த்தா தான் இருந்தது. இப்போ நான் பண்ற டிஷ்ஷை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம், ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். ஆனா கருவேப்பிலையை மட்டும் ஃபர்ஸ்டே நீங்க வந்து கழுவி வச்சுக்கோங்க, காய வச்சிருங்க தண்ணி இல்லாம. ஸோ எனக்கு நிறைய கருவேப்பிலை இன்னைக்கு கிடைச்சது, அதனால இதை பண்ணிடலான்னு பண்ணேன். அது எப்படி அப்படியே வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி தான் எடுத்துட்டு இருக்கேன். நான் நல்லா காய வச்சுட்டேன், ஈரமே இல்லை. ஸோ கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் காஷ்மீரி மிளகா போட்டுக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா நீங்கள் நார்மல் மிளகாவே போட்டுக்கோங்க. ஸோ 4 மிளகா போட்டு பூண்டெல்லாம் உரிச்சு வச்சாச்சு. ஸோ அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன், ரொம்ப டீப்பாலாம் இல்லை, லைட்டாக மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காய வச்சிருக்கோம் பாருங்க கருவேப்பிலை, அதையுமே இதுலயே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அந்த புளியுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரைச்சிடுங்க, அதுக்கப்புறம் சால்ட் போட்டு அரைங்க. இதை நீங்க எது கூட வேணா சாப்பிடலாம், தோசை, அதுக்கப்புறம் சாப்பாடு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுலயே ஒயிட் ரைஸ் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 நாள்லயே காலி ஆயிடும். இது வந்து ரொம்ப கம்மியா பண்றதுனால 2 நாள்லயே காலி ஆயிடும், நாளைக்கே இது காலி ஆயிடும் எப்படியும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க இதுவே ஊறுகாய் மாதிரி பண்றதுன்னா அது வந்து அரைச்சு போட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் ஆனா இது தொகையல் மாதிரி பண்றதுனால நீங்க தாளிக்கெல்லாம் வேணா இப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு வாட்டி இதை செஞ்சு வைங்க. எப்படி பண்றது உங்ககிட்டயே கேட்டுட்டு போவாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும், வாசனையா இருக்கும். நான் ஆல்ரெடி சப்பாத்திக்கு டால் பண்ணி வச்சிருக்கேன். பட் இது இப்போ அரைச்சனால இதே வச்சு நான் ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டாச்சு. இதுலயே நிறைய இருக்கு, சின்ன வெங்காயம் போட்டு பண்றது, கடுகு வெந்தயம் போட்டு அரைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இது ரொம்ப சிம்பிளா குயிக்கா இருக்கும், ஒரு 2-3 நாள் வச்சு நம்ம சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் இது.
இப்போ பசங்களுக்கு வந்து ஹாலிடே 10 டேஸ் லீவ் விட்டாங்க. ஸோ நமக்கு ஊர்லலாம் வந்து யாரும் இல்ல. எல்லாருமே இங்க சென்னை சரௌண்டிங்லயே தான் இருக்காங்க. ஸோ நாங்க வந்து பார்க் போலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி போயிருந்தோம். இது வந்து நாங்க புதுசா இன்னைக்கு தான் நாங்களே ட்ரை பண்ணோம். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போரூர்ல தான் இருக்கு. இது என்ட்ரி ஃபீலாம் இல்ல. இந்த வருஷம் தான் இத ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப கிளீனா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அதுதான் ரொம்ப ரொம்ப கிளீனா இருந்துச்சு. இந்த பார்க் சுத்தியுமே தண்ணி இருக்கும். அதுதான் வந்து மெயின் அட்ராக்ஷன். அங்க வந்து லோட்டஸ் அப்புறம் ஃபிஷ் எல்லாம் ரொம்ப கிட்ட பார்க்கலாம். இந்த வாத்தெல்லாம் ரொம்ப கிட்ட பார்க்கலாம். நீர்க்கோழி அது இதுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இந்த டிராஃபிக் சவுண்டே இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா காமா இருக்கும். பச்சை பசேன்னு. அது இல்லாம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கிட்ஸ் ஏரியா தனியா இருக்கும். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில 5 to 10 அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 4 to 9 சொல்லியிருந்தாங்க. இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. செம்மையா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன குப்பை கூட பார்க்க முடியாது. வரவங்களும் ரொம்ப அழகா அத வந்து நாசம் பண்ணாம டீசென்ட்டா போறாங்க. நான் வந்து ஈவினிங் 5:00 போயிருந்தோம். ஸோ சன்செட் டைம்ல அத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இத பார்த்துட்டு இது பக்கத்திலேயே இது உள்ளேயே தான் வந்து கிட்ஸ் ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் பேட்மிண்டன் கோர்ட், அதுக்கப்புறம் டென்னிஸ் ஆடுறது, ஷட்டில் கார்க் நெறைய இருந்தது. பாஸ்கெட் பால், கிரிக்கெட்லாம் கூட ஆடுனாங்க. யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட அங்க நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்க. உள்ளேயே வந்து டாய்லெட் அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே உள்ள இருக்கு. நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. இதா பார்க்கிங்க்கு பஞ்சமே இல்ல. ஆட்டோ, காரு எவ்வளோ வண்டி வேணா நெறைய விடலாம். அவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. நாளைக்கு வந்து நியூ இயர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் சூப்பரா, ஹெல்த்தியா, வெல்த்தியா புடிச்சதெல்லாம் பண்ணணும். நீங்களும் எனக்கு விஷ் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு, ஏதாச்சும் ரெசிபி இல்ல பார்க்ல டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.